ரமேஷ், நான் குபேர் நகர் 14 எக்ஸ்டென்ஷன் மடிப்பாக்கத்துலேருந்து பேசுகிறேன். இந்த மின் தடை என்பது கடந்த ஒரு 10 நாளாக சென்னை தமிழகம் முழுவதும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்திட்டு வருது. இப்போ எங்கள் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் நேற்று நைட்டு 11 மணிக்கு போனது. இப்போதான் நம்முடைய மின் ஊழியர்கள் இங்கே வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. எல்லாரும் அவங்கள ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்ட மாதிரி அங்கே போய் எல்லாம் சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. பல உண்மைகள் என்பது இப்போ மறைக்கப்படுது. தொடர்ந்து 2008-09 காலத்திலிருந்து அதிமுக ஆட்சி, அப்புறம் திமுக ஆட்சி, இப்ப தாவேகா ஆட்சி, கொள்கை ரீதியாக எந்த விதமான மாற்றமுமே கிடையாது. கொள்கை ரீதியா பாத்தீங்கன்னா ஆள் பற்றாக்குறை, நிர்வாகத்திற்கு தேவையான, இந்த நிறுவனத்திற்கு தேவையான ஒதுக்கீடு, பண ஒதுக்கீடு அதெல்லாம் போட்டு டிரான்ஸ்பார்மர் அப்பப்ப மாற்ற வேண்டியது, புதுசா வந்திருக்கக்கூடிய ஏரியாக்கள்ல பெருகக்கூடிய மக்கள் தொகையை கணக்கில் எடுத்துக்கொண்டு அதற்கான விஷயங்களை அதிகமாகப்படுத்துவது, இதெல்லாம் எதுவுமே செய்யறதில்ல. மாறாக இவங்க அவங்க மேல பழி போடுறது, அவங்க இவங்க மேல பழி போடுறது. மக்கள் என்னன்னா, மக்கள் கஷ்டப்படுறாங்க, மக்கள் போய் இபி ஆபீஸ் முன்னாடி போய் டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டியது இதான் நடந்துட்டே இருக்குது. இப்போ இவங்க மாத்துறாங்க. இப்ப இது எத்தனை நாள் வரும் நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா இதோட கெப்பாசிட்டி என்பது அதேதான். எங்க மாற்றம் தேவை? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொல்றாரு 1,40,000 பணியாளர்கள் தேவை. ஆனா இப்ப அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் எண்ணிக்கை மின் வாரியத்துல 65,000 பேர் தான் இருக்காங்க. 75,000 பேர் வேகன்சி இருக்கு. ஒரு சைடு நான் வேலை கொடுக்கணும், எல்லாருடைய அரசியல் கட்சியுடைய இதுல கொடுத்திருக்கல, தேர்தல் அறிக்கையில கொடுத்திருக்கல, ஏன் நாளைக்கே வேலை ஆள் எடு. ஒரு இபி ஆபீஸ்க்கு போன் பண்ணா போன் எடுக்கிறதுக்கு கூட ஒரு ஆள் கிடையாது இன்னைக்கு. அதான் நிலைமை. வெக்கக்கேடு இல்ல ஒரு அரசாங்கத்துக்கு. இவ்வளவு வளர்ந்துருக்குது, ஐடி வளர்ந்துருக்குது, ஏஐக்கு தனி மினிஸ்டர் வேற, இவ்வளவு பண்ணிட்டு ஒரு கேவலமான ஒரு தேவை, அடிப்படை மக்களுக்கு தேவையான ஒரு மின்சாரம், கல்வி, இந்த ஹெல்த் விஷயங்கள்ல அரசாங்கம் கவனம் செலுத்தல. எதுக்கு அரசாங்கம்? அதிகாரிகள் தான் நடத்துறாங்களா? தொடர்ந்து நடத்துவது என்பது மக்களை வஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம். இதுல நிச்சயமா தமிழ்நாட்டில் இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக எழுந்திருக்கு. இப்ப புதுசா வந்திருக்கூடிய அரசாங்கம் இதை கணக்கில் எடுத்துக்கொண்டு உடனடியாக மாற்றத்திற்கான வேலைகளை செய்ய வேண்டும் என்பது ஒரு சாதாரண ஒரு குடிமகனாக நான் கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ தமிழ்நாடு முழுவதும் போகணும். நிச்சயமா அரசாங்கத்துக்கும் அமைச்சரவைக்கும் காதுல போகணும். இதனால மாற்றம் தேவை என்பது நோக்கத்தோடு தான் இந்த வீடியோ நான் இங்க பதிவு பண்றேன். இப்ப வேலை செய்யறாங்க, அவங்க எல்லாம் பார்த்தா நைட்டு பூரா வேலை செய்யறாங்க. ஒரு மனிதாபிமானம் கிடையாது. அமைச்சர்லாம் வீட்டுல போய் தூங்கலையா? நீங்க போய் அதிகாரிலாம் வீட்டுல போய் தூங்கலையா? பொதுமக்கள் தூங்கக்கூடாது, ஊழியர்கள் தூங்கக்கூடாது. இதானே உங்களுடைய நிலைமை. இதை மாற்ற வேண்டும். மாற்றினால்தான் இந்தியாவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் தீர்வு. நன்றி சார்.